போது மந்திரமாவது பதின்னு சொன்னேன். மடத்தில் ஒரு பதியம் வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்ன பதியம் பாடணும், திங்கட்கிழமை என்ன பதியம் பாடணும், செவ்வாய்க்கிழமை என்ன பதியம் பாடணும், புதன்கிழமை என்ன பதியம் பாடணும் அப்படின்னு ஒரு நியதி வச்சுருக்காங்க. இப்போவும் அது நடக்குது. சாமி, ஆமாம், அந்த நியதியிலேயே இந்த தருமபுரம் படம் ஓடிட்டு இருக்கு. எங்களெல்லாம் வளர்த்தவங்க இல்லையா? உணவும் போட்டு வளர்த்தாங்க, உணர்வு போட்டும் வளர்த்தாங்க, ரெண்டும் கொடுத்தாங்க. எனக்கு ஊரே வேறு. நான் தருமபுரம் சாமி ஏன் உணவும் உணர்வும் கொடுத்தான். கொடுப்பானா கிடைக்குமா? கிடைக்கும். அதான் முதலே சொன்னாங்க, எங்கள் ஞானப்பண்ணையில் வளர்ந்தவன். நீங்கள் 1000 தடவை சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் இல்லையா? நான் மந்திரமாவதில் இருப்பாங்க. கண்ணை மூடிட்டு அவனை பூசையை முடிச்சுட்டு அப்புறமா பூசை முடியறதுக்கும் எனக்கு பதியம் முடியறதுக்கும் சரியா இருக்கும். எனக்கு கோபாலன்னு ஒரு பேர் உண்டு. இப்ப யாரும் கோபாலன்னு கூப்பிடுறது கிடையாது. அந்த ஜெனரேஷனே போயிடுது. கோபாலு அங்க ஒரு பெரிய ட்ரங்க் பொட்டி, நாகப்பட்டினம் ட்ரங்க். ஒரு பூட்டு பூட்டுனா 3 பூட்டு பூட்டிக்கும். ஒரே பூட்டுல 3 பூட்டு பூட்டிக்கும். அப்படி ஒரு ட்ரங்க். இப்போ அந்த மாதிரி ட்ரங்க் எல்லாம் வர்றதில்லை. அந்த ட்ரங்க் அங்கே இருந்தது. அதை காட்டி அதில் என்ன இருக்குன்னு நான் கேட்டேன். இதை நான் அந்த அபிராமின்னு ஒரு பத்திரிகை வந்து பாருங்க, அதில் எழுதியிருக்கேன். ஏன் புத்தி என்ன விடுமா, ஏன் புத்தி என்ன விடுமா, விடாது. அந்த பொட்டிக்குள்ள நிறைய பணம் இருக்கு. பணம் இருக்கா? அப்படியா அப்படின்னு ஒரு சாரி எடுத்து கொடுத்து, பெட்டியை தர அப்படின்னா, இந்த வரலாறு எவனும் சொல்ல முடியாது. நீங்க சுருக்கி ஞான சபதத்தில் எழுது. நீங்க தானே ஆசிரியர், சுருக்கி எழுதுங்க. தருமபுரம் சாமி நான் எழுதுனா போட மாட்டேன். போதுவார் எழுதுனது போடக்கூடாது. போதுவார் தள்ளுபடி தானே, அதனால சாமி தான் ஆசிரியர். சுருக்கி எழுதி விடுது. திறந்தேன், தூக்கி வாரி போட்டு. அது நிறைய விஸ்வநாசாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி இருக்கு. நான் சொன்னது என்ன? டேய், நீ துட்டிலேயே இருக்கடா, இது அருட்சொல்லும் தான், பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து பூசிக்கிட்டு, இந்த பூசி போட்டு அப்புறம் இந்த பட்லாத்துல சீட்ல உட்காந்துருந்தாங்கல்ல, அதுல ஒரு துண்டை போட்டு மூடிடு. மூலையில் பட்லா சீட்டு மூலையில் இந்த துண்டு போட்டு மூடி இருக்கேன். அதுல என்ன இருக்குன்னு கேட்டாங்க. நான் முதல்ல தோத்து போயிட்டேன்னா, முதல்ல பொட்டிக்குள்ள போனாருன்னு சொல்லி தோத்து போயிட்டேன்னா, இப்போ 2வது கேட்டோம்னா எனக்கு தெரியாது. இன்னும் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி மறு 2 தோல்வி என்னத்துக்கு எனக்கு தெரியாது. இந்த துண்டை எடு அப்படின்னு எடுத்தேன். எடுத்தா 1000 ரூபாய் கட்டுல ஒரு 5, 500 ரூபாய் கட்டுல ஒரு 5, 100 ரூபாய் கட்டுல ஒரு 10, 5 ரூபாய் கட்டுல எவ்வளவு எல்லாத்தையும் போட்டு துண்டை போட்டு மூடி வச்சிருக்க. பாத்தியா, நாமன்னா என்ன பண்ணுவோம்? பணத்தை பொட்டியில வச்சு பூட்டி இந்த விபூதியை வெளியில தான் வைப்போம். இது நானா இருந்தாலும் சரிதான், சாமியா இருந்தாலும் சரிதான், மூக்க பிள்ளையா இருந்தாலும் சரிதான், சீதரனா இருந்தாலும் சரி. அவர் என்ன செய்தாரு? பணத்தை வெளியில வச்சு மூடி போட்டு விபூதியை பொட்டியில வச்சு பூட்டினார். அதனால்தான் காசிக்கு போன உடனே உயிர் போச்சு.
சாமி எழுதுறீங்களா? அடுத்த ஞானசமுத்திரம் நான் எதிர்பார்க்கலாமா? அப்படி ஒரு பெரியவர் அவர் இல்லையா? என்ன சொன்னேன்? விபூதி பைய நாம வெளியில வச்சு பணத்தை பொட்டி வச்சு, நான் இங்கேருந்து பாடிட்டு வீட்டுக்கு போறேன்னா விபூதி பைய வெளியில வச்சுக்கிட்டு பணத்தை கொண்டு பொட்டி வச்சு நான் என்ன மூக்க பிள்ளை கூட அப்படிதான் செய்வார், இதெல்லாம் கூட அப்படிதான் செய்வார். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படிதான் செய்வாங்க. பணத்தை வெளியில போட்டு விபூதியை வச்சு பூட்டினவர் அவர் ஒருத்தர் தான் நான் பார்த்தேன். அவ்வளவு விரிவர் அவர். ஆனால்தான் திருவண்ணூர் அப்பொழுது போற்ற வேண்டியது என்பதை மூக்கப்பிள்ளைய நான் அடிக்கடி ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப வேண்டியது. தவறா சொன்னாலும் அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியுது. அதனால அடிக்கடி அதோட இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. திருச்சிராப்பள்ளியில எல்லாரையும் தெரியும். திருவண்ணீர் அடியாத திருவிலூரும் பருக்கோடி பத்திமையார் பாடா ஊரும் பாங்கினோடு பலதடிகள் இல்லா ஊரும் அருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடே ததரீன நன்றுடையானை தீயதில்லானை நன்றுடையானை தீயதில்லானை கரை வெள்ளேது நன்றுடையானை தீயதில்லானை கரை வெள்ளேது
10 வயசுலேருந்து தெரியும். அப்போ என்ன கண்டு போயிருந்தா அப்போ அவனை கண்டு நான் போயிருந்தேன். அந்த அளவு வளர்ந்துருக்கு. முருகனுக்கு யார் பட வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நடராஜ பெருமான் எத்தனை ஊரில் சிறப்பாக ஆடுறாங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு தான் தெரியும். முருகனுக்கு ஆறுபட வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நடராஜ பெருமான் சிறப்பாக எல்லா ஊர்லேயும் நடராஜா இருக்காரு. சிறப்பாக எத்தனை ஊரில் இருக்காரு? எத்தனை ஊரில் இருக்காரு? சொல்ல முடியுமா? வெடச்சிய முதல்ல 5 ஊர். ஏன்னா பஞ்சாட்சரத்துக்கு உரியவன் அல்லவா, அதனால 5 ஊர்ல இருக்கிறோம். சொல்லிக்கிட்டே வர, நல்லா கேட்டுக்கோ. சிதம்பரம், மதுரை, திருக்குற்றாலம், திருநெல்வேலி, திரு ஆலங்காடு. இதுதான் இந்த 5 ஊர் தான் நடராஜ பெருமானுக்கு மிகவும் உகந்த ஊர். இப்போ கற்குடி பதிவெல்லாம் பாடிட்டேன்னா நடராஜ அபிஷேகம் இல்லையா, அதனால இப்போ சிதம்பரம் நடராஜாவை கூப்பிடலாம். பாட வந்தாலும் ஒரு குறிக்கோளோட பாட வரணும்ல. பட் காட மோடன்னு ஏதாவது பாடியிருந்தேன். நடராஜாவை பற்றியே சொல்லிட்டு வர பார்த்தீங்களா? 5 ஊரில் இருக்க பாட்டும் இப்போ பாடுவேன். அதுக்குள்ளே எனக்கு நேரமும் முடிஞ்சு போயிடும், கதையை கட்டிட்டு போயிடும் இல்லையா? நடராஜாவுக்கு 5 ஊர். ஐயா மூக்கவில் கேட்பார், இது எங்களுக்கு தெரியாதா, நீ கதை படுறதுக்கு குந்தத்தூர்லேருந்து வந்தியா அப்படின்னு கேட்பார். தெரியாத ஒருத்தப்பம் பாருங்க. மேலை நாட்டில் ஒருத்த குடிக்கப்படாதுன்னு சொல்ல போனான். இங்கே இருக்கிறவெல்லாம் அதை சோடா வீட்டில் குடிக்கிறான். அங்கே சும்மாவே குடிப்பான். பாட்டிலோடய தள்ளி விடும், பாட்டிலையும் தள்ளி விடுவான் சில வேலையில் இல்லையா? இங்கே இருக்கிறவெல்லாம் அந்த நான் வெஜிடேரியன்னா அரிசியோட சேர்த்து சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்றான். அங்கே இருக்கிறான் வெறும் கறியவே திம்பான், பள்ளிக்கறியே திம்பான். ஆமாம் இல்லையா? அப்படி அந்த ஊரில் போய் குடிக்காதன்னு பேசினான். ஒருத்தன் மேடையில் பேசத்தான். ஒரு மாறுதல் இருக்கணும் இல்லையா? கேட்டுக்கிட்டே இருந்தால் என்னமோ மாதிரி இருக்கும். அதுக்காக ஒரு மாறுதல். போய் மேடையில் இல்லைன்னா மைக்க வச்சிருந்தது. சுற்றி முற்றி பார்த்தான், சேர் அத்தனையும் காலி. இருந்தாலும் நம்ம கடமையை செய்யணும் இல்லையா? 45 நிமிஷம் குடியினால வர்ற கெடுதலை, குடியை கெடுக்கும், உடம்பை கெடுக்கும். திருமூலர் நிறைய சொல்றாரு அதை பத்தி. திருமூலர் சொன்னா எவன் கேட்பான்? அம்மாட்டு குடிச்சுக்கினே இருக்கான் இல்லையா? கெட்டு ஒழிதாங்க நம்ம நாட்டில். எத்தனையோ குடும்பம் தொலைஞ்சு, தேவன் தொலைஞ்சாங்க, சிரிக்கிறான் தொலைஞ்சதே. சத்தியம் பண்ணி வாங்கினேன் குடிக்கிறது இல்லைன்னு. அன்னையோட சத்தியத்தை அந்த இடத்தோட விட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிச்சோம். பையில பார்த்தா ஏதாவது இருக்கும். தொழார பாவி குடும்பத்தையே கெடுக்கிறான். எனக்கு ரொம்ப வேண்டியவன், பணக்காரன், அவன் எனக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லை, குடிச்சு கெட்டு போறானேன்னு வருது. சங்கீத ஞானம் நல்ல தேர்ந்த ஞானம். ஆமா ஆமா முட்டுக்கொள்வார் எல்லாம் தெரியும். பேசி முடிச்சு விட்டான் அவன். 45 நிமிஷம் பேசிவிட்டான். மேல நாட்டுல எல்லாம் 45 நிமிஷத்துக்கு மேல சொற்பொழிவு நடக்காது. நம்ம நாட்டில் தான் வள 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 வளர்ந்து பேசி இவன் எப்படா ஒழிவான்னு பார்த்துக்கிட்டு கேட்குறான் இல்லையா? பேசிட்டு போயிட்டான். அவன் கடமை செய்துட்டு போயிட்டான். 1 மாசம் கழிச்சு அங்கேருந்து ஒருத்தான் அங்கேருந்து வந்து அவன் காலில் விழுந்து, ஐயா நீங்க இது மாதிரி பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கற்குடி மலையில நீங்க வந்து குடிக்கப்படாதுன்னு பேசுனீங்களா? அங்க ஒருத்தர் இல்லையே அப்படின்னு. நான் பாதி குடியில அங்க ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
பாதி குடியில. குடியில இவ்வளவு கெடுதல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னையிலிருந்து நான் குடியை விட்டுட்டேன். இந்த புண்ணியமான பேச்சை பேசுங்க பாருங்க, உங்களுக்கு நன்றி செலுத்தவே வந்தேன்னா. அந்த மாதிரி பஞ்சசபைன்னா எதுங்கிறது பல பேருக்கும் தெரியாம இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். இப்ப சிதம்பரத்தை சொல்ல போறேன் இல்லையா? சிதம்பரம் தேவாரம் பாடுவோம். கருநட்ட கண்டனை அண்டத் தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்யவல்லானை செந்தீர் முழங்க திருநட்டமாடியை தில்லைக்கு இறையை சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே. கருநட்ட கண்டனை வாழ்த்துவனே, அண்டத் தலைவனை வாழ்த்துவனே, மும்மதில் எய்ய வல்லானை வாழ்த்துவனே, செந்தி முழங்க திருநட்டமாடியை வாழ்த்துவனே வாழ்த்துவனே வாழ்த்துவனே. கருநட்ட கண்டனை அண்டத் தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்ய வல்லானை செந்தி முழங்க திருநட்டமாடியை தில்லைக்கு இறையை சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே வாழ்த்துவனே. ஒன்றியிருந்து நினைவின்கள் ஒன்றியிருந்து நினைவின்கள். அப்படி நீ நினைச்சுக்கிட்டா உனக்கு என்ன நடக்கும்னு அடுத்த பதம் இருக்கு. ஒன்றி இருந்த அந்த நடராஜ பெருமானை நினைத்து விட்டியே ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த பதத்திலேயே அந்த விடையை சொல்லிட்டு சாமி. ஆமா, ஒன்றி இருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. அது மாத்திரம் இல்லை, கன்றிய காலனை காலா கடிந்தான் உனக்கு எம பயம் இல்லைடா. நினைத்து விடுறாங்க. இது கூடவா செலவு? மணிப்பரிசை திறக்கணும்னா தான் இவனுக்கு சிரமம். தான் கொடுத்து வச்சிருக்கிறானே, அதில் நினைக்க வேண்டியதானே. ஒன்றி இருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கல்லிய காலனை காலா கடிந்தான் அடியவர்க்க சென்று தொழுமின்கள் சென்று தொழுமின்கள் சென்று தொழுமின்கள் சென்று தொழுமின்கள் இல்லையுள் சென்று தொழுமின்கள் என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் தம் திருக்குறிப்பே திருக்குறிப்பே.